உதகையில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்து வருகிறது. தற்போதைய செய்தியாக பார்க்கிறோம். இதனால் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கியும் உள்ளது. உதகையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். சிவகுமார், முழு விவரம் என்ன? காயத்ரி, நீலகிரி உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் பாத்தீங்கன்னா உதகை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இன்று மதியத்திற்கு மேலாக 2 மணி நேரத்துக்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் சேரிங்கிராஸ், தொட்டப்பட்டா, ஹில்பங்க், பிங்கர் போஸ்ட் மார்க்கெட், மத்திய பேருந்து நிலையம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தில் செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துக்கு உள்ளானார்கள். இந்த கனமழையின் காரணமாக மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து படகு இல்லம் செல்லக்கூடிய ரயில்வே பாலத்தில் சுமார் 5 அடி உயரம் வரை தண்ணீர் தேங்கி நின்றதால் பேருந்துகள், லாரிகள் போன்ற பெரிய வாகனங்கள் மட்டுமே சென்றன. கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் சற்று ரிஸ்க் எடுத்துதான் அந்த வழியில் செல்லக்கூடிய அளவிற்கு நீரானது அந்த அளவுக்கு நிரம்பி இருந்தது. ஒவ்வொரு முறையும் கனமழையின் போது ரயில்வே பாலத்தில் தண்ணீர் குளம் போல் தேங்கி நிற்பதால் அவசர தேவைகளுக்காக செல்லும் மக்கள் பாதிப்படைவதாக தெரிவித்துள்ள மக்கள், இனி வரும் நாட்களில் மழை தொடரும் என்பதால் உடனடியாக ரயில்வே பாலத்தில் தண்ணீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். காயத்ரி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.